சார் வணக்கம். வணக்கம் சார். சார் இப்ப போன வீடியோ வந்து மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி பேசியிருந்தோம். அதுல ஒரு நண்பர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல என்ன பண்ணாரு, யூடிஐ நிஃப்டி 50 ஃபண்ட பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் கேட்டிருக்காங்க. ஸோ அப்படின்னு ஒரு ஃபண்டு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கா சார் ஆக்சுவலா? அது என்ன மாரி ரிசல்ட் நமக்கு குடுக்குது சார்? சார் இப்ப அருமையான கேள்வி. இது எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இதுல நெறைய இருக்கு. இப்ப யூடிஐ நிஃப்டி 50ங்கிறது வந்து அது ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு கூட சொல்லுவாங்க. இது எப்படின்னா, மார்க்கெட்ல இருக்கிற டாப் 50 கம்பெனிஸ் அது வருது வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட். அதாவது நிஃப்டி 50ன்னு சொல்லுவாங்க அது. இதுல வந்து நெறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது ஒரு கம்பெனி அந்த ஒரு இது இருக்கும். இந்த கம்பெனில வந்து இவங்க வந்து டாப் 50ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுல வந்து பர்சன்டேஜ் வைஸ் நம்ம அவங்கவுங்க பிரிச்சுப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு யூடிஐ நிஃப்டி 50ன்னா பார்த்தீங்கன்னா, பேங்க்ல வந்து 28% இப்போ வச்சிருக்காங்க. ஐடி செக்டார்ல 14% இன்வெஸ்ட் பண்றாங்க. ஆயில் செக்டார்ல 10%, ஆட்டோமொபைல் செக்டார்ல 6%, ஃபினான்ஸ் அந்த மாதிரி அதர் ஆக்டிவிட்டீஸ்ல ஒரு 3% பண்றாங்க. இப்போ இது வந்து இவங்களோட செட்டப். இப்போ இதே மாதிரி இன்னொருத்தவங்க இவங்களோட எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 0.21%ங்க. இப்போ இதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் இருக்கும். இவங்களோட சார் கொஞ்சம் லாஸ்ட் வெயிட் 3 பண்ணுங்க. இயர். சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்ப எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனா என்ன? அத சொல்லுங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனா என்ன? அது கொஞ்சம் பாமர மக்களுக்கு புரியுற மாரி சொல்லுங்க. வண்டி இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனோம்னா நமக்கு பெட்ரோல் இருந்தா தான் வண்டி மூவ் ஆகுது சார். ஆமா. அதே தான் சார் எக்ஸ்பென்ஸ். இப்ப அதே மாரி தான் சார் இங்கேயும் எக்ஸ்பென்ஸ்னா. இப்ப வந்து இதுல வேலை செய்றாங்க. அ, நமக்காக ஒருத்தவங்க வேலை செய்றாங்க அங்க. அ. இப்ப நீங்க வாங்குறீங்க. உங்களுக்காக இப்ப இந்த நான் சொன்னேன்ல இத்தனை பர்சன்டேஜ்ல இவங்கலாம் வாங்குறாங்கன்ட்டு. ஆமா. அதுக்காக மினிமம் யாரும் வந்து ஃப்ரீயா வந்து வண்டி இப்ப வந்து நீங்க பெட்ரோல் இல்லாட்டினா வண்டி மூவே ஆகாது. அதே உண்மை. மாரி தான் ம். நம்ம யாருக்காச்சும் கொஞ்சமாச்சும் காசு குடுக்கணும். அவங்க அ, நமக்காக அவங்க வேலை பார்க்குறாங்க. அ. அவங்களுக்கும் இருக்கு. ஓகே. அதாவது அதிகமா எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ போனீங்கன்னா, அது ஃபண்ட் மேனேஜர் அது வேற மாரி மியூச்சுவல் ஃபண்டோட மேஜர் இது. இது ம். மியூச்சுவல் ஃபண்டும் ஷேர பத்தி தெரியாதவங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். அது அவங்களுக்காக அதாவது எதுவுமே தெரியாதவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்காக குறைஞ்ச எக்ஸ்பென்ஸ் ரேஷியோல இருக்கிறது தான் இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது அதுல உள்ள ஃபண்ட் மேனேஜர் இது அலோகேட் பண்ணுவாங்க. அதாவது இப்ப அதர் மியூச்சுவல் ஃபண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபண்ட் மேனேஜர் வந்து ரெகுலரா ட்ராக் பண்ணி ஃபண்ட மாத்திக்கிட்டே இருப்பாங்க. இதுல அப்படி கிடையாது. டாப் 50 கம்பெனி எடுத்து அதுல வந்து வாங்கி போட்டுருவாங்க. அதுல பெர்சன்டேஜ் மட்டும் மாத்துவாங்க. ஒரு கம்பெனிக்கு தகுந்த மாரி மாத்திப்பாங்க. அதுதான் இந்த இது. அதுல வந்து யூடிஐ நிஃப்டி 50யோட எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ வந்து 0.21 அது கம்மியானது. ஓகே. அவங்களோட லாஸ்ட் 3 இயர் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா 15.71ங்க. ம். 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 15.31%ங்க. ம். லாஸ்ட் 1 இயர் பார்த்தீங்கன்னா 28.17% இருக்கு. அப்பா! ஸோ இது ஆவரேஜ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13% அந்த மாரி கிடைக்கும். இது வாவ்! ஸ்டார்ட்டிங்லேருந்து உங்களுக்கு வந்து 13% கிடைச்சிருக்கு. நீங்க ம். மினிமம் 10% வச்சுட்டாலே உங்களுக்கு ஓகே தான். இது ஓகே தான், ஓகே தான். 13% அதிகம் தான். அத நீங்க சார் எதிர்பார்க்க வேண்டியதில்ல. 13% வந்து பேங்க்லயே கூட குடுக்க மாட்டேங்கிறாங்களா சார்? 13%? அதுதான் நாங்க சொல்றேங்க. நீங்க வந்து இதுல வந்து 10% நீங்க ஆச்சு கால்குலேட் பண்ணிட்டாலே உங்களுக்கு ஓகேங்க. உங்களுக்கு 13% கிடைக்கிறது உங்களுக்கு லாபம் தானே. லாபம் தான், 3% லாபம் தான். எக்ஸ்ட்ரா கிடைக்கிறது லாபம். நீங்க ஆமா. 10% வச்சே கால்குலேஷன் பண்ணி செக் பண்ணிக்கலாமே. இப்ப மியூச்சுவல் ஃபண்ட்ல நம்ம ஒரு ரூ. 1 அந்த ரூ. 1 வந்து இத்தன கடையில பிரிச்சு, பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணிருவாங்க. அப்படிதானே சார் கணக்கு? கண்டிப்பாங்க. அருமையான கேள்வி. அதுக்கான விளக்கம் நீங்களே குடுத்துட்டீங்க. அந்த ம். ரூ. 1 இந்த பெர்சன்டேஜ் எல்லாம் அதுல போகும். ஓ! நான் எப்படி இதுக்கு முன்னாடி இத வந்து ஷேர்ல வந்து விரிவா சொல்லியிருப்பேன். ஒரு ம். கம்பெனில எப்படி ஷேர் டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்ட்டு. இது ம். சம்மந்தமா 2 வீடியோ போட்டிருக்கேன். அதோட ம். டிஸ்கிரிப்ஷன் வேணா லிங்க்ல குடுக்குறேன். நீங்க அதுல போய் பார்த்துக்கலாம். ம். இப்ப அதுல வந்து சொல்லியிருக்கேன் விளக்கமா. அந்த வீடியோல 2வது வீடியோல வந்து இது எப்படி ஷேர் வந்து ஸ்ப்ளிட் ஆகுதுங்கிறத சொல்லியிருக்கேன். அதாவது நீங்க எவ்வளவு ரூபா போட்டாலும் அது ம். பெர்சன்டேஜ்ல தான் ஸ்ப்ளிட் ஆகும். அதனால ம். நீங்க எவ்வளவு போட்டுறீங்களோ அந்த பெர்சன்டேஜ் தான் வேல்யூ, சார் வெயிட்டேஜ். இப்ப நம்ம போய் அவங்கள போய் கைட் பண்ண முடியாதா? அண்ணா இந்த இந்த வருஷம் ஆட்டோமொபைல் நல்லா தூக்கி இருக்கு. நீங்க அதுல இன்வெஸ்ட் பண்ண நம்ம அத சொல்ல அதிகாரம் கிடையாதுங்களா? அது எதுக்கு நீங்க அவங்கள்ட்ட போய் சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்களே போய் ஷேர் மார்க்கெட்ல போய் வாங்கிக்க வேண்டியது தானே. நீங்க அவ்வளோ நாலேட்ஜபிள் பெர்சன்னா நீங்க இந்த இதுக்கு பார்க்கவே கூடாதுங்க இதெல்லாம் நீங்க. நீங்க ஓஹோ! நேரா போயிட்டு ஷேர் அ. மார்க்கெட்ல நீங்க நீங்க ஆட்டோமொபைல்ல நீங்க எது நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு நீங்களே வாங்கிக்கலாமேங்க. அது இதுக்கு தெரியாதே எதுக்கு நீங்க சார். ஃபண்ட் மேனேஜர் இல்ல அதுதான். இப்ப நீங்க தெரியாதவங்களுக்கு இது பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஒரு எக்ஸாம்பிள். இப்ப நீங்க ஓஹோ! இந்த மாரி நீங்க வந்தீங்கன்னா, அ. நீங்க போய் ஷேர் மார்க்கெட்ல டைரக்ட்டா வாங்கிங்க. நீங்க எதுக்கு மியூச்சுவல் ஃபண்டுக்கே போறீங்க? இன்னொருத்தவங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் நீங்க குடுக்க வேண்டிய தேவையே இல்லையே! நீங்க ஷேர் மார்க்கெட்ல போனீங்கன்னா,
அந்த ட்ரேட் டிமேட் அப்ளிகேஷன் டிமேட் அக்கௌண்ட்டுக்கு அவங்க ட்ரேடிங்க்கு எவ்வளோ ஷேரோ அந்த காசு மட்டும் தான் கொடுக்க போறீங்க. அதுவும் இதே மாதிரி தான் 0.05 அந்த மாதிரி வரும். ஓகே அதுக்கு சார். நிறையா இது இருக்கு, ஆப் இருக்கு, கம்பெனிஸும் இருக்கு. ஓகே சார். ஓகே. கம்பெனிஸ்ல போனீங்கன்னா நேரா உங்களுக்கு வந்து தெரியும். ம். ஆப்ல போனீங்கன்னா உங்களுக்கு முகவர் தெரியாது. முகவர் தெரியாது, யார் ஓனர்னு தெரியாது. அதுல அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அதை பார்த்துக்குங்க. சார் சார் இப்ப இன்னொரு கேள்விங்க சார். இப்ப பேங்க்ல போட்டா 10% தான் தராங்க. சரிங்களா? அதுக்கு ஓகே. இப்ப யூடிஐல போட்டா ஆவரேஜா 13% தரீங்க. கேட்கறதுக்கு அப்படியே மனசு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு சார். உங்களுக்கு பால விவசாயம் பண்ணணும். சரி. இப்ப சார் அடுத்து ஒரு சின்ன இது தவறு, அதை திருத்திக்கிங்க. அ, 10% எந்த பேங்க்கும் தரதில்ல சார். அ. அதான் யூடிஐல வந்து 13% தராங்க. 7% தான் சார் தராங்க. பேங்க்ல 7% கூட ஐயோ! அம்மா 7% கூட ஆத்தாடியோ! கிடையாது. ஓகே சார். இப்ப எஃப்டில போனீங்கன்னா அவ்வளவுதாங்க தராங்க. அதுல கூட இன்கம் டாக்ஸ் பிடிச்சிருவாங்க. இன்கம் டாக்ஸ் புடிச்சர்றாங்க. இப்ப இதுல வந்து நம்ம எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலாம்? நான் ஒரு காலேஜ் போயிட்டு இருக்கேன். எங்க அப்பா, அம்மா குடுக்குற பாக்கெட்ஸ்ல மா வாரத்துக்கு ரூ. 300 தான் குடுக்குறாங்க. ரூ. 300 போடலாமா? இல்ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலாம்? இந்த மியூச்சுவல் ஃபண்ட சார் இந்த கம்பெனிய பொறுத்தவரைக்கும்? சார் மினிமம் வந்து ம். சிப்புன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க வந்து அ. மாசம் வந்து ரூ. 500 தான் ஆரம்பிக்கணுங்க. சரிங்க. ரூ. 500 ஆரம்பிச்சுட்டு நீங்க மாசம் மாசம் அது வந்து நீங்க சொல்ற தேதியில அவங்க வந்து எடுத்துப்பாங்க. ஆட்டோமேட்டிக்கா பணம் எடுத்துட்டு இருப்பாங்க. ஓஹோ! ம். அதுல அக்கவுண்ட்ல மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கணும். அது வந்து ஓகே. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும். நீங்க இத ம். பத்தி கவலைப்பட வேண்டியதில்ல. நீங்க இத ஓகே. வந்து குறைஞ்ச வயசுல எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன். சப்போஸ் நீங்க இன்னைக்கு எடுத்தீங்கன்னா, அ. நீங்க நாளடைவுல நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ரிட்டயர்ட் ஆரமென்ட் ஸ்டேஜ் இல்லாட்டினா அதுக்கு இடையில பிட்வீன் 40 அந்த மாரி இதுலலாம் பார்த்தீங்கன்னா, அ. கிட்டத்தட்ட நீங்க வந்து கோடீஸ்வரர் ஆயிடுவீங்க. அந்த அளவுக்கு மணி குரோத் ஆயிருக்கும். பில் கேட்ஸ்ன்னு சொல்லுங்க இது ஓப்பனா. இது வந்து ப்ரூவன் தியரிங்க இது. நீங்க ஓஹோ! வந்து குறைஞ்ச வயசுல நீங்க வந்து ஒரு 20, 25லயே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து 30, 35லலாம் நீங்க வந்து ஒரு கோடீஸ்வரர் ஆயிடுவீங்க. நீங்க இன்னும் நீங்க ரிட்டயர்மென்ட்லலாம் பார்த்தீங்கன்னா, நல்லா நல்லா வசூலாகுங்க. இதுல எவ்வளோ லாங் இருக்கிறீங்களோ, அவ்வளோ லாங் மணி வந்து மல்டிப்ளை ஆகுங்க. ஸ்டார்ட்டிங்ல ஆம். வந்து அவ்வளோ சீக்கிரமா மல்டிப்ளை ஆகாது. வட்டி மேல ஒரு வட்டி, ஒரு வட்டி மேல 5 வட்டி வரும். வட்டி மேல ஒரு வட்டி. 5 இயர்ஸ் இல்ல 10 இயர்ஸ் மேல போயிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா நல்லாவே கிடைக்கும். அதுல வந்து ஓகே. அதோட இத நீங்க அப்பதான் அனுபவிக்கலாம். சார் ஆரம்பத்திலே கிடைக்கலன்னு வெளில போயிட்டீங்கன்னா, ஆ. இதுல வந்து ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல. ஓகேங்க சார். நீங்க சொல்றதெல்லாம் புரியுது. நான் தப்பும் சொல்லல. இப்ப இப்ப பேங்க்ல போட்டாலுமே என்ன சொல்றாங்க, ஒரு சில பேர் வந்து ப ப இப்ப பாருங்க 2, 3 பேங்க்லாம் குளோஸ் பண்ட்டாங்க. இப்ப இதுலயும் தூக்கிட்டு ஓட மாட்டாங்கன்னா என்ன சார் நிச்சயம் நம்ம இதுல? யார போய் சார் கேட்கறது நம்ம? இதுக்கு தான் செபியோட கண்ட்ரோல்ல தான் சார் இந்த அதாவது நீங்க வந்து கடைசி 50 போடலங்க. ஆ. இருக்கிறதுலே ஷேர் மார்க்கெட்லயே டாப் 50ங்க. 1, 2, ஓகே. 3 அந்த வரிசையில வர 50 ம். கம்பெனில தான் எடுத்து போடுறீங்க. ஓகே. ஆ. ஓகேவா? இந்த 50 கம்பெனி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாட்டினா, அடுத்த கம்பெனி எல்லாம் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்? ஆ. அதனால இந்த 50 கம்பெனி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி தான் ஆகணும். இப்ப இப்ப யூடிஐ வந்து ரொம்ப பழமையான கம்பெனியா? நிஃப்டி 50ங்கிறது. இல்ல இருக்கிறதுல அது வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியா இருக்கும். அவ்வளோதான். ம். பழமையான கம்பெனி தான். அதுவும் பழமையான கம்பெனி. நீங்க எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மெயினா பார்த்துக்குங்க. ம். அதுக்காக வந்து முகவர் இல்லாத கம்பெனிக்கு போயிட்டு எக்ஸ்பென்ஸ் பண்ணீங்கன்னா, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியா இருக்குன்னு போயிட்டீங்கன்னா, நாளைக்கு எங்க இருக்குன்னு பணம் தேடி போணும். ஆனா செபில தான் இருக்கு. டிமேட்டா தான் இருக்கும். ம். டிமேட்ல வந்தீங்கன்னா பிரச்சனை இருக்காது. ஓகே சார். இப்ப இத நம்ம மாசம் மாசம் நீங்க சொல்ற மாரி அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கோம். நாளைக்கு நீங்க சொல்ற மாரி டைம் அண்ட் டேஸ்ல ஒரு 40, 50, ரூ. 1,00,00,000 அமௌண்ட் வருதுன்னா, அது நம்ம அக்கவுண்ட்க்கு எப்படி எடுக்கலாம்? அதுக்கு நம்ம ஜிஎஸ்டி கட்டணுமா? இல்ல கவர்ன்மெண்ட் வந்து அது பாதி காசு புடிங்கிருவாங்களா அதுலருந்து? சார் இப்ப நீங்க மொத்தமா எடுத்தீங்கன்னா தான் அந்த பிரச்சனை வரும். ம். இப்ப நீங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அதே மாரி எடுத்துக்கங்க. ம். அதே மாரி சிஸ்டமேட்டிக் வித்டிராவல் இருக்கு. ம். ஓ! அது பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களுக்கு தேவை எவ்வளோ? இத வந்து ம். நீங்க பென்ஷனா கூட பின்னாடி யூஸ் பண்ணிக்கலாம். ம். இப்ப நீங்க ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு வந்து 50,000 தேவைன்னா, 50,000 எடுத்தீங்கன்னா, மிச்சம் உள்ள அமௌண்ட் அங்க தான் இருக்கும். அதிலேயே தான் இன்வெஸ்ட்மென்ட் ஆயிருக்கும். அது ம். உங்களுக்கு திருப்பி குடுத்துட்டு தான் இருக்கும். அது ம். குறையாது உங்களுக்கு. ம். நீங்க வந்து ஒரு கார்பஸ் சேர்த்துட்டீங்க. ஒரு பெரிய அ. முதலீடு வச்சிருக்கீங்க. ம். அதாவது இந்த சிறுதுளி பெருவெள்ளம்ன்றது சொன்ன மாரி, ம். இப்ப நீங்க வந்து ஒரு பெரிய அதாவது ஒரு பக்கெட்ல புடிச்சிட்டு இருந்த நீங்க இப்ப ஒரு டேங்க்ல வச்சிருக்கீங்க. ம். அந்த டேங்க்ல இருந்து எடுக்க எடுக்க நீங்க தண்ணி எடுக்க எடுக்க திருப்பி மேல டேங்க் டாப் அப் ஆயிட்டு தான் இருக்கு. அந்த துளி விழுந்துட்டு தான் இருக்கு. ம். புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு வந்து மணியும் வந்துட்டு தான் இருக்கும். நீங்க எடுத்துட்டு இருக்க உங்க செலவுக்கும் வந்துட்டு இருக்கும். உங்க மணியும் மல்டிப்ளை ஆயிட்டு தான் இருக்கும். அதனால இது வந்து
உங்களுக்கு லாங் டேர்ம்ல தான் இது வந்து அனுபவிக்க முடியும். ம். அப்பதான் தெரியும். ஷார்ட் டேர்ம்ல தெரியாது. நீங்க வந்து இதே மாரி உங்களுக்கு காசு கிடைச்சிருச்சு, எனக்கு ம். தேவை அப்படின்ட்டு நீங்க இத எடுத்துட்டீங்கனாலும் உங்களால அது வேஸ்ட் தான். நீங்க இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டது எல்லாமே போயிடுச்சு. அதாவது ஓ வெண்ணெய் திரண்டு வரும் நேரத்தில் தாலி உடைந்த கதையா ஆயிடும் அது. ஓகே சார். இது நான் ரொம்ப ஒரு அ விளக்கமா ஒரு கிராமத்து பாஷையில நான் கேள்வி கேட்டதுக்கு ரொம்ப பொறுமையா எல்லாருக்குமே விளக்கம் சொன்னீங்க. இது எல்லாமே ஆல் சப்ஜெக்ட் டு ரிஸ்க் தான். ஸோ இத நம்பி யாரும் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம்னு நான் தப்பு சொல்லல. ஆல் சப்ஜெக்ட் டு ரிஸ்க் தான். ஒரு நண்பர் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தாங்க. அத பத்தி சொல்றோம். நீங்க சொந்த முயற்சியில, சொந்த அனுபவத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. இதுக்கும் யூடியூப் இன்வெஸ்ட் பண்றதுக்கும் டைப் பார்த்து பேசும் சேனல் எந்த சம்மந்தமும் பொறுப்பேத்துக்காது. ஒரு சமூக நலன் கருதி மட்டுமே இந்த பதிவு நாங்க செய்யப்படுகிறது. ஆல் ஆர் சப்ஜெக்ட் டூ மார்க்கெட் ரிஸ்க் என்ற அடிப்படையில அ அனைவருக்கும் ஆல் சப்ஜெக்ட் ரிஸ்க் என்ற அடிப்படையில நன்றி. வணக்கம். வணக்கம். இந்த சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உற்றாரோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை அமுக்க மறக்காதீர்கள்.